ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்பைசி கிச்சன் ப்ளஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் 1/4 கிலோ உரிச்சு வச்சுருக்கேங்க, ஒரு பெரிய கட்டி பூண்டு, 2 தக்காளி மீடியம் சைஸு, இஞ்சி. இப்போ இது எல்லாமே நம்ம வதக்க போகிறதில்ல, அப்படியே பச்சையாக போட்டு அரைச்சிக்க போகிறோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், குழம்பு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாம் அரைச்சாச்சுங்க. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்ததும் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா அந்த பச்சை ஸ்மெல்லெல்லாம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இருக்கட்டும். இப்போ ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலேயே ஆச்சுங்க. இப்போ மட்டன் சேர்த்துக்கலாம். க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறத நான் இன்றைக்கி 1 kg அளவு மட்டன் எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். மசாலா பொருட்கள் பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மட்டன் மசாலா, அவ்வளோதாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளோ தான். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் கடையில் வாங்குகிற மிளகாத்தூளாக இருந்தாலும் ஓகே. இப்போ கூடவே 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு மட்டன் இருந்து எண்ணெய் தண்ணி வரும் இல்லைங்களா, அது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு கூடவே நம்ம மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாங்க. நான் தண்ணி சேர்த்த கிளிப்பெல்லாம் மிஸ் ஆகிடுச்சு. இப்போ மட்டன் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு தேங்காயில் 1/2 மூடி தேங்காய் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து கூடவே ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கூடவே கை நிறைய மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கமகமன் வாசம் வந்து சூப்பராக இருந்ததுங்க. மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இட்லி சாப்பாட்டுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. மல்லி இலை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.